2 நண்பர்கள் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருந்தாங்க. 2 பேரும் வேற வேற ரூம். 2 பேரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்க ரூம் போயிட்டுருக்காங்க. அ ஒரு ஒரு ஃப்ரெண்டு வந்து கதவ ஓப்பன் பண்ண ட்ரை பண்றாங்க. டைட்டா இருக்கு. அத டைட் பண்ண திறக்க முடியாததுனால அவர் வந்து அத பார்த்து, "அப்பா! எவ்வளோ கஷ்டமா இருக்கு திறக்கிறதுக்கு" அப்படின்ன உடனே அவர் பார்த்துட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ப்ரோ அத அப்படி ஓப்பன் பண்ணாதீங்க. இப்படி திருப்பி வச்சு ஓப்பன் பண்ணுங்க" அப்படின்ன உடனே அவர் ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் ஆயிடுது. இதுலருந்து நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அத என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோன்னா, அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ப்ராப்ளமா இல்லாம ஈஸியா சால்வ் ஆயிடுது. ஸோ நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி அணுகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்தது அந்த சொல்யூஷனுக்கு என்ன அப்படிங்கிறத தேடணும். நம்ம எடுத்த உடனே அத பார்த்துட்டு ஏன் இது வரல, இது வரல. நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அந்த விஷயத்த அப்படி அணுக முடியாது அப்படிங்கிறது தான் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளியில வந்துடலாம். சேலஞ்ச் எல்லாமேவும் சொல்யூஷனோட தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க் யூ.